I hope you all are good and safe. And today is a math subject, and today topic is predecessor, successor, and in between. What is this? It's quite different, right? This word is quite different, right? So that is nothing. You have already learned about before, after, and between, right? அதாவது பிஃபோர்னா ப்ரெடெசஸர்னா முன்னாடி, சக்ஸஸர்னா பின்னாடி, இன் பிட்வீன்னா நடுவில். ஸோ ஹியர் யூ கேன் see some picture. Some animals are standing in a queue and getting a ticket in railway station, right? So predecessor, successor, between. We are going to learn about predecessor, successor, between. Okay. So they have asked one questions. Every animals has some line numbers, right? See 1 to 10. Okay. So first of all they are asking about questions. Who is standing before the line? Who is standing before the line? Yes, this is donkey. What number is this? 3. ஓகே, பிஃபோர்னா என்ன? முன்னாடி. அதாவது லைனுக்கு முன்னாடி யார் நிற்கிறாங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? டாங்கி த நம்பர் 3 அப்படின்னு சொல்லணும். Who is standing after the panda? Where is the panda? Yeah, here. Okay. Who is standing after the panda? It's a horse. Number 10. Okay, again another question. Who is standing in between elephant and donkey? In betweenனா என்ன? நடுவில். இப்போ எலிஃபண்ட்டுக்கும் டாங்கிக்கும் நடுவில் யார் இருக்கா? ஸ்குவேரல், அணில் குட்டி. ஸோ இந்த நம்பர் இஸ் 2. ஓகே, இப்போ புரியுதா? வாட் இஸ் ப்ரெடெசஸர், சக்ஸஸர், பிட்வீன். ப்ரெடெசஸர்னா முன்னாடி, இட்ஸ் ஜஸ்ட் அப்கிரேட். பட் மற்றபடி இது எல்லாமே இட்ஸ் அ காமன். இட்ஸ் அ பிஃபோர், ஆஃப்டர், பிட்வீன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அப்கிரேடான லாங்குவேஜில் ப்ரெடெசஸர், சக்ஸஸர், பிட்வீன் சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் திங். Before, after, and between, same thing. Okay, so here you can see that explanation of predecessor and successor. Stands before, the numbers 2 comes before 3, so 2 is the predecessor of 3. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் 2க்கு பின், அதாவது முன்னாடி, அதாவது 3க்கு முன்னாடியே 2 வந்துடுது. ஸோ அதனால் 2 தான் நமக்கு நம்பர் 3யோட ப்ரெடெசஸர். அதாவது ப்ரெடெசஸர் அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் அ டீசன்ட் லாங்குவேஜ் ஃபார் பிஃபோர், ஆஃப்டர்னு சொல்கிறதுக்கு பதிலாக வில் கால் இட் ஆஸ், வி கேன் கீப் இட் அஸ் அ மேக்ஸ் சம்திங். ஓகே, ப்ரெடெசஸர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்டாண்ட்ஸ் ஆஃப்டர் த நம்பர் 4 கம்ஸ் ஆஃப்டர் 3. ஸோ 4 இஸ் த சக்ஸஸர் ஆஃப் 3. அதாவது 3, அதாவது 4 வந்ததுக்கு அப்புறம் தான் 4 வந்தது 3க்கு அப்புறம் தான் வருது 4. ஓகேவா? 4 கம்ஸ் ஆஃப்டர் 3, அதாவது 3க்கு அப்புறம் தான் 4 வருது. ஸோ 4 இஸ் த சக்ஸஸர் ஆஃப் 3, அதாவது 3யோட சக்ஸஸர், அதாவது அதுக்கு பின்னாடி. அதாவது நல்லா கவனிங்க, 4 அப்படின்ற நம்பர் 3க்கு அப்புறம் தான் வருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் சக்ஸஸர். ஹியர் யூ கேன் see stand between a lion and a donkey, right? So 3 is a in between 2 and 4. அதாவது எப்படி நீங்கள் வச்சுக்கலாம்னா, 1, இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3, ரைட்? ஸோ 1க்கும் 3க்கும் நடுவில் என்ன இருக்குது? 2. ஸோ திஸ் இஸ் கால் இன் பிட்வீன், அதாவது நடுவில் இருக்கிற விஷயத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நல்லா இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் பிஃபோர், ஆஃப்டர், இன் பிட்வீனை தான் ப்ரெடெசஸர், சக்ஸஸர்னு கொடுத்துருக்காங்க நியூ லாங்குவேஜில். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப், ஜஸ்ட் லிசன் த லெசன் கேர்ஃபுல்லி. ஓகே, and here is your activity. Here you can see predecessor, successor, number. Already they gave a before, after in that bracket, right? So this is a 72. What will come before 72? Okay, I'll do first one. Before 72, 71 will come, right? So children, and another 2 things is you have to do. Rest of 2 things you have to do. And this is write the successor after 37க்கு அப்புறம் என்ன வரும்? What is comes after 37? 38. So next ரெண்டும் நீங்கள் தான் பண்ணணும். The rest of 2 things you have to do. And this is numbers of between. Okay, என்ன நம்பர் பிட்வீனில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? They gave 25 and missing number and 27. What will come after 25 என்ன வரும்? 26. Before 27 என்ன வரும்? 26. So this is 26. So children, you have to do the rest things. And here you can see in a tailor shop. Just see this picture thoroughly.
some tailors are standing in this picture and you can see the materials what required for tailoring. அதாவது தைக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே இருக்குது. So what was the question is, what are the things you see in the picture, how many scissors are there? நீங்கள் என்னெல்லாம் இந்த பிக்சரில் பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எத்தனை சிசர்ஸ் அங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. how many bottles with the buttons are there? அது இங்கே இருக்கிற இதில் எங்கே வந்து பட்டன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எத்தனை பட்டன் பாட்டில்ஸ் இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சில்ட்ரன், நவ் யுவர் டர்ன், யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட், find all the things. Okay, where is the scissor and where is the button and how many buttons are there, how many scissors are there? You should find out all the answers. Okay, and here group the words that begin with the same letter and count them. So first I'll do the first one. Here they gave some pictures, right? This is bat, cake and car. So begin the same letterன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் இனிஷியல் லெட்டர் ரெண்டும் எந்த எதில் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த பி மாதிரி ஏதாவது இங்கே வருதா? நோ. சி மாதிரி இங்கே அகெயின் வருதா? எஸ். ஹியர் கேக், கார், மொத்தம் 2 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டையும் வந்து இங்கே நம்ம வச்சுக்கலாம், கேக்கு, காரு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப், பியர், ஆப்பிள், கேரட். ஸோ இங்கே ஃபஸ்ட் லெட்டரில் என்ன இருக்குது? ஏ. ஏ லெட்டரில் ஏதாவது இருக்கா? நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். அண்ட் ஹியர் யூ கேன் சி கேட். கேட் லெட்டர்லேயே, அதாவது சீன்ற லெட்டரில் இங்கே ஏதாவது இருக்கா? எஸ், இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஐ ஹாவ் டன் ஃபஸ்ட் ஒன், யூ ஹாவ் டு டூ த செகண்ட் ஒன். And it is interesting activity, children. Just listen properly. They gave some names. Okay, Mugil, Lalita, Neela, Nisha, Nitya, many names they gave. Okay, so what you want to do, you want to find out. If you take M letter, they gave some columns, L, M, N. So you want to write all the names in start with the L letter. Here you want to write the name start with the M letter, here N letter. So children, it's your turn. It will be quite interest. So you have to do, just find out the L letter names and write it here, M letter here and N letter here. Okay.